ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம பன்னீர் 65 பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்றது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த பன்னீர் 65 பண்ணுறதுக்கு நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். நான் இந்த பன்னீர் வீட்டிலே செஞ்சது. இதோடைய லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர், பெப்பர், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தண்ணி, உப்பு தேவையான அளவு. ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் 5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். நம்ம சேர்த்த கார்ன்ஃப்ளவர்லேயே இப்போ 3 ஸ்பூன் மைதா மாவும் சேர்த்துக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி 65லாம் பண்ண சொல்ல கார்ன்ஃப்ளவர் ஜாஸ்தி போட்டு மைதா கம்மியாக போட்டால் தான் நமக்கு அந்த கோட்டிங் கரெக்டாக வரும். இப்போ நம்ம இதில் 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதில் 1/2 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதில் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துடலாம். நான் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் ரெட் ஃபுட் கலர் சேர்க்குறேன். இதில் ரெட் ஃபுட் கலர் சேர்த்தா தான் பன்னீர் 65 பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மாவை வந்து நம்ம கலந்துக்கலாம். தண்ணி வந்து முதல்ல நீங்கள் ரொம்ப ஊற்றிடாதீங்க, தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணி வந்து நிறையா ஊற்றிட்டா பேட்டர் வந்து பன்னீரில் ஒட்டாது. பேட்ரு பாருங்கள் கரெக்டான பதத்துக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதில் க்யூபாக கட் பண்ண பன்னீரை சேர்த்துக்கலாம். இந்த பன்னீர் பாருங்கள் நம்ம பேட்டரில் போட்டோம். மொல்லமாக கலந்து கொடுங்க, ரொம்ப ஹார்டாக கலக்காதீங்க, இல்லைன்னா பன்னீர்லாம் உடஞ்சிரும். ஏன்னா நம்ம வீட்டில் பண்ண பன்னீர்னால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் இங்கே பன்னீர்லாம் நல்லா கலந்து வச்சுட்டேன். இப்போ நான் இதில் 2 ஸ்பூன் லெமன் ஜூஸை சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம பன்னீரை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இங்கே எண்ணெய் பாருங்கள் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் பன்னீரை போட்டு வறுக்க ஆரம்பிக்கலாம். பன்னீரை போட சொல்ல எல்லாத்தையும் மொத்தமாக போடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். நமக்கு எண்ணெய் கூட மிதமான சூடில் தான் இருக்கணும். பன்னீர்லாம் பாருங்கள் நல்லா ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இன்னொரு பக்கம் இதை திருப்பிடலாம். பாருங்கள் பன்னீரை நம்ம இந்த மாதிரி திருப்பி திருப்பி கொடுக்கணும். அப்போ தான் எல்லா நாலா பக்கமும் நல்லா நமக்கு ஃப்ரை ஆகும். பன்னீர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இப்போ நம்ம இதை நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ இருக்கிற பன்னீர்லாம் இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பன்னீருக்கு வந்து ஒரு சாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவைன்னு பாருங்கள். கார்ன்ஃப்ளவரு, பெப்பர், தயிர், உப்பு, ரெட் சில்லி சாஸ், பச்சை மிளகாய், பூண்டு, குடமிளகா, வெங்காயம், காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு கறி லீஃப். இப்போ நம்ம கடாயை வச்சுட்டோம் ஸ்டவ்வில். அதில் நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன், ஒரு 3 ஸ்பூன். எண்ணெய் கொஞ்சம் நேரம் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு பாருங்கள். இப்போ நான் இதில் 3 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகாவை நல்லா சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்து கொஞ்சம் நேரம் வறுக்கலாம். இதில் 5 பல்லு பூண்டை வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதையும் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். நான் இதில் ஒரு குடமிளகாவும் ஒரு வெங்காயமும் சேர்த்துருக்கேன். வெங்காயமும் குடமிளகாவும் பெருசாக தான் கட் பண்ணணும், சின்னதாக கட் பண்ணாதீங்க. இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். பாருங்கள் இந்த வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் ரொம்ப வதங்கக்கூடாது, கொஞ்சம் தான் வதங்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதில் 3 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம்.
இப்போ இதில் 2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முதல்ல எல்லாத்துலேயும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து உப்பு சேர்த்துக்குங்க. இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இதில் காரத்துக்காக 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன். நான் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன். அதில் 2 ஸ்பூன் தயிரை சேர்த்துக்கிறேன். நல்லா தயிரை சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. அதில் கொஞ்சோண்டு ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க. நம்ம கலந்து வச்ச கார்ன்ஃப்ளவர், தயிர் இது எல்லாத்தையும் இந்த சாஸில் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இதெல்லாம் நல்லா அந்த வெங்காயம் கேப்சிகானோடலாம் நல்லா சேர்ந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீர் பீசஸை இதில் சேர்த்துக்கலாம். இந்த சாஸ்லாம் இந்த பன்னீரில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்துட்டோம். இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இந்த பன்னீர் 65 பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க. இது ரொம்ப ஈஸி செய்கிறது. நான் இது மேலே கொஞ்சோண்டு வெங்காயத்தாள் போட்டுக்கிறேன். ஒரு பீஸை நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக ஜூஸியாக இருக்குது இது. நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.